கன்னி ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாகவும், வளமாகவும் வாழ அந்த பெருமாள வணங்கி இந்த வீடியோ பதிவ தொடங்கலாங்க. என்னம்மா எடுத்த உடனே கன்னி ராசிக்காரங்களுக்கு பெருமாள வழிபாடு செய்ய சொல்ற? எங்களுக்கு இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கு, குலதெய்வம் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஏன் நாங்க வந்து பெருமாள வழிபாடு செய்யணும்னு கேட்பீங்க. கன்னி ராசி. உங்களுடைய அதிபதி யாருங்க? புதன் பகவான். புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள். ஸோ கன்னி ராசிக்காரங்க இஷ்ட தெய்வத்த வழிபாடு செய்யுங்க, குலதெய்வத்த வழிபாடு செய்யுங்க, எந்த தெய்வங்கள வேணா வழிபாடு செய்யுங்க. ஆனா கட்டாயம் பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா, உங்களுடைய அதிபதியுடைய பலம் தான் உங்களுக்கான பலம். சரிங்களா? அவரு பலமா இருக்குனாக்கா, பெருமாள வழிபாடு செஞ்சாலே புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும். நான் பெருமாள விட புதன் பகவானை சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கிறோமா அப்படின்னு கேட்டாக்க, ஒவ்வொரு புதன்கிழமையும் நவகிரகங்கள்ல வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி, பச்சை பயிர நெய்வேத்தியமா படைக்கணும். அத வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பதன் காரணமா புதன் பகவானுடைய அனுகிரகம் பரிபூரணமா கிடைக்கும். கன்னிராசி அதி புத்திசாலிங்க. தெளிவான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில கோட்டை விட்டுருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கைக்கு கேர்லெஸ். இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்து நின்னா போதும். பிரச்சனை மச்சான். என்னடா பிரச்சனை? வாடா அந்த பக்கம். என்ன ஏது? எல்லாத்தையும் நூக் அண்ட் கார்னர் வேர்ல்டு வைடு நாலேட்ஜ் வச்சிருப்பாங்க. ஆனா, அதுல ஒரு துளி அளவு கூட இவங்களுக்காக பயன்படுத்த மாட்டாங்க. உண்மைன்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. கன்னி ராசிக்காரங்களே, உங்களால வாழ்ந்தவர்கள் பல பேர். ஆனா, உங்களால நீங்க வாழ்ந்திருக்கீங்களானாக்கா கொஸ்டின் மார்க் தான். அதாவது தன்னுடைய தேவையே நீங்க வந்து பூர்த்தி செய்யறதுக்கு ரெடியா இல்ல. நமக்கு தானே பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஆனா இவங்க பாசம் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒருத்தங்க, அவங்களுக்குன்னா உசுரையும் குடுப்பாங்க. இவ்வளவு அன்புக்கு கட்டப்பட்டவங்க தான் அந்த கன்னி ராசிக்காரங்க. சரிங்க. உங்கள பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. உனக்கு என்னம்மா தெரியும்? பெருசா சொல்ல வந்துட்ட. கஷ்டம் தான். ஆனா நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இதுவும் கன்னியுடைய குணம். தப்பா எடுத்துக்க வேணாம். அத பத்தி நம்ம பேச வேணாம். ஒரு சில விஷயங்கள மாத்திக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். உங்களுடைய கடவுள் குடுத்த அந்த புத்திய நீங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு தலைப்பு பார்த்திருப்பீங்க. இந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. கன்னிய பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவுங்கிறது 100க்கு 100% ரகசியமான பதிவுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, உங்களுக்கு எதிரிகளாக இருக்காங்க. உங்கள வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னாக்க அவங்களுக்கு தெரியாம இருக்கணும். உங்கள பத்தின சூட்சுமங்களும் சில விஷயங்கள் இருக்கு. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே மாறப்போகுது. அது கன்னியுடைய சந்தோஷத்துக்காக இருக்க போகுது. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாமா? கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்னொரு கிளாரிட்டி ஒண்ணு குடுத்துறேங்க. நீங்க கிருஷ்ண பகவான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டேன். அதாவது பெருமாள். அவர வழிபாடு செய்யறப்போ, அவர வணங்குறப்போ, அவர என்ன சொல்லி நீங்க வழிபாடு செய்யணும்னு தெரியுமா? கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன், திரிவிக்ரமன், வாமனன், ஸ்ரீதரன், ஹிருஷிகேஷன், பத்மநாபன், தாமோதரன் இப்படி 12 நாமங்கள சொல்லி வழிபாடு செய்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இதெல்லாம் சொல்ல முடியாதும்மா. வேற ஏதாவது சின்னதா ஒரு வரியில சொல்லேன் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நீங்க இதெல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சா என்ன பலனோ, அந்த அளவுக்கு உயர்ந்த மந்திரம். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த மந்திரத்த உங்களால எத்தன முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதாவது ஒற்றைப்படையில. அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய கஷ்டங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்னும் எனக்கு வந்து ஆத்மார்த்தமா வந்து கிருஷ்ண பரமாத்மாவ நான் வழிபாடு செய்யணும், பெருமாள வழிபாடு செய்யணும்னு சொல்றவங்களுக்கு இத சொல்றேன். "அட என்னம்மா நீ சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. சொல்ல வந்தத சொல்லுமா" அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான பதிவு பின்னாடி வரும். ஏன் சொல்றேன்னா, ஒரு சிலரால தெய்வத்த வணங்க முடியாது, மந்திரத்த சொல்ல முடியாது, தெய்வத்துடைய நாமத்த உச்சரிக்க முடியாதுன்ற பட்சத்துல, மத்தவங்க சொல்றதையாவது காதுல கேட்கிறதே உங்களுக்கு புண்ணியம் தாங்க. அந்த மாதிரியான பக்தி மார்க்கமா வாழ்றவங்களுக்காக இந்த வார்த்தைகள். கேசவா என்று அழைத்தேன். கஷ்டங்களை நொடியில் போக்கினாய். நாராயணா என்று விளித்தேன். நன்மைகளால் என் இல்லத்தை நிறைத்தாய்.
மாதவா என்று கூப்பிட்டேன். மந்தகாச புன்னகையுடன் திருக்காட்சி அளித்தாய். கோவிந்தா என்று அருளினேன். கோந்து போல என் நினைவில் ஒட்டிக் கொண்டாய். விஷ்ணுவே என்று கூவினேன். விண்ணளாவிய வண்ண கோலமாய் நின்றாய். மதுசூதனா என்று கதறினேன். மனம் எங்கும் மனம் போல் நிறைந்து வியாபித்தாய். திரிவிக்ரமா என்று விழித்தேன். திக்கெங்கிலும் நின்று என் பெயரை எதிரொலிக்கச் செய்தாய். வாமனா என்று கூவி அழைத்தேன். வஞ்சக உலகில் என்னை காத்து நின்றாய். ஸ்ரீதரா என்று கூப்பிட்டேன். சிக்கிக் கொண்டாய் என் மனச்சிறையில். ரிஷிகேஷா என்று பரிதவித்தேன். ரீங்கரிக்கும் வண்டு போல உன்னை சுற்ற வைத்தாய். பத்மநாபா என்று விழித்தேன். பந்தங்களில் இருந்து என்னை மீட்டுக் கொடுத்தாய். தாமோதரா என்று அழைத்தேன். தர்மத்தின் தலைவனே நீயே என உணரச் செய்தாய். இப்பன்னிரு நாமங்களை நான் தினம் துதிப்பதால் பரந்தாமா நீ முக்தியை எனக்கு அளித்திடுவாய். புரியுதுங்களா? முன்னாடி சொன்ன ஒவ்வொரு 12 நாமத்திற்கான அர்த்தமே இதுதான். நீ என்னென்ன தெய்வத்துடைய நாமத்தை சொல்றீங்களோ அதற்கான பலன்கள் ஒவ்வொன்றா நான் இப்ப சொல்லியிருக்கேன். கேட்கறது உங்களுக்கு புண்ணியம் தான். சரிங்களா? ஏன்னா அந்த தெய்வம் மனசு வைக்காம இந்த வீடியோ பத்தி உங்க கண்ணுல படாது. இது வந்து சத்தியம். சரிங்க, இப்போ இந்த வீடியோ பதிவை பத்தி நான் பார்க்கலாம். கன்னி ராசி. கன்னி ராசியில கோடான கோடி பேர் இருப்பீங்க. எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, ஏதோ ஒரு பேர்ல, ஏதோ ஒரு ஊர்ல இருப்பீங்க. உங்களுக்கு எப்படிங்க நான் பலன் சொல்ல முடியும்? பொது பலன்கள் கட்டாயம் சொல்ல முடியும். கன்னி ராசி, கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்தம் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகும். அது இல்லாம எப்படிம்மா நீ சொல்ற? எங்களுடைய ஜாதகம் உன் கையில இல்லையா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, உங்களுடைய ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க உட்கார்ந்துருக்காங்க, அவங்களோட குணாதிசயம் என்ன, அவங்க இருக்கக்கூடிய இடத்தின் காரணமா உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் பார்க்கலாமா? கிரக நிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில மோசமான பாம்பு கிரகமான ராகு பகவானோட தம்பி கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. மா ரொம்ப மோசம்லாம் கிடையாது, நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க மோசமானவங்க கிடையாது. இவங்களால தனிப்பட்ட முறையில நல்லது எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஜாதகத்துல மத்த கிரகங்கள் ஏதாவது நல்ல அமைப்புல உட்கார்ந்திருந்தா இவங்க அதுக்கு ஒத்து ஊதுவாங்க. ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நிழல் கிரகம், பின்னோக்கி நகரக்கூடியவங்க. புரியுதுங்களா? அடுத்ததான் ரண, ருண, ரோகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், அவர் கூடவே தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உட்கார்ந்திருக்காரு. இதனால உங்களுக்கு எந்த மாதிரி சாதகம், பாதகம்? அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவானும், அவர் கூடவே உச்சபட்ச வாழ்க்கையை உயர்வாக தரக்கூடிய சுக்கிர பகவானும், அவர் கூடவே நம்ம முன்னாடி சொன்ன அதே பாம்பு கிரகமான ராகு பகவானும் கூட்டணியில உட்கார்ந்துருக்காங்க. சோ இது உங்களுக்கு சாதகமா, பாதகமா? அடுத்து பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அடுத்துதான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இருக்காரு. அவரு ஆனா வக்ரகதியில வலம் வந்துட்டு இருக்காரு. இதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னி ராசிக்காரருக்கு தலைப்பிலே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய 8 மிகப்பெரிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. அதுல விஷயம், எதை செஞ்சாலும் நமக்கு அது சாதகமா இத்தனை நாள் வரைக்கும் இருந்திருக்காது. நல்லாவே நமக்கு எல்லாம் முடிஞ்சு வர மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொன்னா, குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண உறவா இருக்கட்டும், காதல் உறவா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய யோகமா இருக்கட்டும், எதுவுமே சரியா இருந்திருக்காது. அந்த பிரச்சனை இப்ப முழுசா சரியாகுது. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வர போகுது. விஷயம் சூப்பர். 2வது விஷயம், உடல் ஆரோக்கியம் படாத பாடு படுத்திருக்கும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், சின்னவங்களோ பெரியவங்களோ. சதா நேரமும் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கும். மருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. அந்த நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது. 2வது பிரச்சனை ஓவர். 3வது, எங்கேயாச்சும் போலான்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. குடும்பத்தோடயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயோ ஏதோ ஒண்ணு. எங்கேயுமே போக முடியாத மாரி இந்த பயணம் அப்படிங்கிற விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அது இப்ப சரியாகுது. வெளியூர் பயணம் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தோட போகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோடையும் நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கு சந்தோஷமா. 3வது விஷயம் உங்களுக்கு சாதகம். 4வது, தந்தை மூலம் மருத்துவ செலவா இருக்கட்டும், ஏதாவது ஒரு செலவு செஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இப்ப அவர் மூலம் உங்களுக்கு நடக்கூடிய அந்த பாதகமான விஷயம் சரியாகுது. அவரால இனி உங்களுக்கு உதவிதாங்க. 4வது விஷயம் ஓகே. அடுத்து 5வது விஷயம், தொழில் ரீதியா, வியாபாரம் ரீதியா.
கன்னி ராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் ஆண்களோ, பெண்களோ, சின்னவங்களோ, பெரியவங்களோ எந்த தொழில் செய்யுங்க, எந்த துறைகள் வேணா இருங்க. அதுல இத்தனை நாளா 10 பைசா லாபம் எடுத்துருக்க மாட்டீங்க. நஷ்டத்துக்கு தொழில் பண்ணியிருப்பீங்க. அப்பாவோட தொழிலு, அண்ணாவோட தொழிலு, தாத்தாவோட தொழிலு, குடும்பத் தொழிலு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு. இல்ல நம்மளா வந்து கால் வச்சுட்டோம். இத வந்துட்டு நம்ம பின்வாங்குனா கஷ்டம், நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்த உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாமே இனி லாபத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது. உங்களுக்கு லாபம் உண்டுங்க. அடுத்ததா அடுத்ததான் 6வதுங்க. புதுசா தொழில் தொடங்கணும். அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள். ரொம்ப நாளா பிளானிங்லயே இருக்கும்மா. தாராளமா இப்ப செய்யலாம். அதற்கான உதவிகள் உங்கள தேடி வரும். இது மட்டும் இல்லைங்க. எது சம்மந்தமான உங்கள முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து 7வது விஷயம். உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க. தனியார் துறையோ, அரசாங்கத் துறையோ, ஆண்களோ, பெண்களோ, கூலி வேலை செய்றீங்க. இல்ல ஒரு முதலாளி கீழ கை நீட்டி சம்பளம் வாங்குறீங்க. யாரா வேணா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் அதுல இருந்த வேலைப்பளு, வீண் அலைச்சல் எல்லாமே மாறுது. குறிப்பா மேலதிகாரிங்க, கூட வேலை பார்க்குறவங்க, உங்களோட முதலாளிகள் ரொம்ப இடைஞ்சல் குடுத்துருப்பாங்க. அவங்கலாம் இப்போ உங்கள புரிஞ்சுப்பாங்க. நீங்க இல்லன்னா அந்த வேலையே நடக்காது. அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லங்கிறத உணர்ந்துப்பாங்க. உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பாங்க. அடுத்த 8வது விஷயம். குடும்பங்க. குடும்பம் தான் கன்னிக்கு வந்து உசுரு. குடும்பத்துல இருந்த பிரச்சனை. இனி தல தூக்கவே தூக்காது. இந்த கன்னி வந்து போராடுவீங்க. வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது சரி கட்டிடணும். முட்டி, முட்டி மோதியிருப்பீங்க. ஆனா, இத்தன நாளா பலன் குடுத்துருக்காது. ஆனால், இனி வரக்கூடிய நாட்கள்ல கட்டாயம் முயற்சி பண்ணுங்க. அது சர்வ சாதாரணமா அடங்கும், மறையும். இனி தலை தூக்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாரி போக போகுது. இப்ப பெருந்தொல்லையா இருந்த 8 பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கணும் இல்லையா? அது எந்தெந்த இடங்கள்னு சொல்றேன். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. விஷயம் கன்னி ராசிக்காரங்களே நீங்க புத்திசாலி தான் நான் இல்லன்னு சொல்ல. ஆனா, அதீத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க. வேலைய பத்தி யோசிக்கிறது, குடும்பத்த பத்தி யோசிக்கிறது, அத பத்தி யோசிக்கிறது, இத பத்தி யோசிக்கிறது. அடடடடா! வேண்டாம். ஸ்டாப். அளவா யோசிங்க. அதுவே உங்களுக்கு போதுமானது. அடுத்ததா, உறவுக்காரங்கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அடுத்து 3வது, பெண்கள பொறுத்தவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கி சாதகமாக எல்லா வேலையுமே செஞ்சுக்க போறீங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அன்பும், பாசமும் அதிகரிக்கும். அடுத்ததான் அரசியல்வாதிகளுக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ரொம்ப பிடிச்ச நண்பர்கள விட்டு பிரியறதுக்கான சூழ்நிலை வரலாம். அது சண்டையால இருக்கலாம். இல்ல இடம் மாறுதலாக இருக்கலாம். ஆனா, அத நீங்க சரி செய்யக்கூடிய விதத்துல தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாரி உங்களுடைய பொருட்கள ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நகை நட்டோ, பணமோ, பர்ஸோ எதுவோ வண்டி, வாகனம், சொத்து பத்து, சொத்து சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. உடைமைகள் மீது கவனம் தேவை. அதே மாரி உங்களுடைய வேலையிலுமே கவனம் தேவைங்க. அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியிலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பாடங்கள ஆர்வமா படிப்பீங்க. பெற்றோர்கள் வகையிலயும், டீச்சர்ஸ் உடைய வகையிலுமே உங்களுக்கு பாராட்டுகள் உண்டு. மேலும் சொல்லலாம், ஏற்றமான காலகட்டம். அதாவது கன்னிய பொறுத்தவரைக்கும் கஷ்டமான காலத்துல தான் இத்தன நாளா பயணம் பண்ணீங்க. அது வந்து ஒரு கொஞ்ச காலமா ரொம்ப அதிகமா இருந்துச்சு இல்லையா? அந்த பிரச்சனை, கவலை இதுலருந்து முழுசா உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்க போகுது. அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த குடும்ப சண்டை, சச்சரவு மறையுது. உடல் ஆரோக்கியத்துல இருந்த அந்த பலவீன பிரச்சனை இப்ப சரியாகுது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அதே மாரி உங்களுடைய எதிரிகள் எல்லாமே இனிமே உங்ககிட்ட அவங்க கவனமா இருக்கணும். ஏன்னா உங்கள வந்து எதிர்த்து அவங்களால போராட முடியாது. அது மாரி வீட்ல இருக்கக்கூடிய வயதானவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை தேவைங்க. அதே மாரி ஏதாவது அவசரமா முடிவு எடுக்கிறீங்க அப்டின்னா, அத சுத்தமா தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு செட்டே ஆகாது. புரியுதுங்களா? இப்ப இன்னும் விரிவா உங்களுடைய கிரக நிலையோட அமைப்ப வச்சு பலன் பார்க்கலாமா? அறிவுத்திறனை அள்ளித் தரக்கூடிய புதன் பகவானை அதிபதியா கொண்ட கன்னி ராசி அன்பர்களே. சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. இந்த இடம்ங்கிறது குடும்பத்த குறிக்கும். குறிப்பா தாய், தந்தையருடைய ஆரோக்கியத்த குறிக்கும். அந்த வகையில தந்தையாருடைய ஆரோக்கியத்துல கவனம் தேவை.
அதே மாரி நீங்க எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து உதவி கிடைக்கும். புதிய நண்பர்கள் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான நன்மைகளை செய்வாங்க. சூரிய பகவான பொறுத்தவரைக்கும் ஆரோக்கியத்துல கை வச்சாலும் மத்த இடத்துல உங்களுக்கு சாதகமா நிக்கிறாரு. அடுத்து செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல வராரு. உங்கள விட தாழ்ந்த ஒருத்தர்கிட்ட கீழ்ப்படிந்து நடக்கூடிய சூழ்நிலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும்? நம்மளுடைய வேலை நம்ம கரெக்ட்டா இருந்துட்டோம் அப்டின்னா, மத்தவனுக்கு கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாரி உங்களுக்கு எதிரா இருந்தவங்களுடைய பலம் கூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மனசுல சஞ்சலம் அதிகமாகி தூக்கம் கெடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்முடைய செவ்வாய் பகவான் நமக்கு சாதகமா இல்ல. இவர சரி கட்டணும் அப்டின்னாக்க, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலையிட்டு 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, இந்த செவ்வாய் பகவானுடைய பாதிப்புலருந்து நம்மள பாதுகாத்துக்கலாம். அடுத்த புதன் பகவான் உங்களுடைய அதிபதி 7ஆம் இடத்துல இருக்காரு. உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உயர்வை கொடுக்கிறாரு. குடும்பத்துல சுபகாரியங்களை நடத்தி வைக்கிறாரு. இவர பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பகவான் பண்ணக்கூடிய பாதகத்த இவரு சரி செய்யக்கூடிய விதத்துல உங்களுக்கு உயர்வை தராரு. அடுத்த குரு பகவான். இவர் உங்க ராசியில 9ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. அரசாங்க வேலைகள் தடையில்லாம நடக்கும். தொழில்ல நல்ல ஆதாயம் கிடைக்கும். அடுத்து சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல உட்காராரு. பிடிவாத குணத்த கொஞ்சம் கைவிட்டுடுங்க. நீங்க எதிர்பார்த்த நன்மைகளும் சரி, எதிர்பாராத நன்மைகளும் சரி உங்களுக்கு வந்து சேரும். அதேபடி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாரி கொஞ்சம் மாறிக்கோங்க. எதிரியுடைய அடையாளம் கண்டுபிடிக்க இது உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். சுக்கிர பகவானும் சூப்பருங்க. உங்களுக்கு ரொம்ப சாதகம். அடுத்தது சனீஸ்வர பகவான். உங்க ஜாதகத்துல 6ஆம் இடத்துல உட்கார்றாரு. மேல் அதிகாரிங்கிட்ட விரோதம் பாராட்டாதீங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ செஞ்சுருங்க. அவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, வெள்ள காக்கா பறக்குதுன்னா கூட ஆமான்னு போட்டுடுங்க. அதே மாரி குடும்பத்துல சின்ன சின்ன தகராறு உண்டாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் சின்ன ஒரு எச்சரிக்கை தான் குடுக்குறாரு. பெருசா பாதிப்பு இல்ல. அதே ராகு பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்காரு. கெட்டவங்களுடைய நட்ப வந்து கைவிட்டுடுங்க. பணம் விரயம் ஆகறதுக்கும், வீண் அலைச்சல் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எல்லா விதங்களையும் உஷார். குறிப்பா பண விஷயத்துல. அடுத்ததா கேது பகவான். உங்களுடைய ராசியில 1ஆம் இடம். அனாவசியமான செலவு அதிகரிக்கிறதுக்கும், பணத்தட்டுப்பாடு உண்டாகுறதுக்கும் இவரு வேலை பார்க்குறாரு. அண்ணன், தம்பி 2 பேருமே உங்களுக்கு கொஞ்சம் மிரட்ட தான் செய்றாங்க. இவங்கள சரி கட்டணும் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தேவி துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்கள் விலகும். இந்த ராகு கேதுவுடைய பிரச்சனைய அழகா சரி கட்டிடலாம். துர்க்கை அம்மனுக்கு தான் இவங்க வந்து அடங்குவாங்க. புரியுதுங்களா? இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இதுவே உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்க போகுதுங்கிறத உணர்த்தி இருக்கும். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். கன்னி ராசி. உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். சூரியன், சனி இவருடைய சஞ்சரிப்பினால நெனச்ச வேலைய நெனச்ச மாரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. உடல்நிலை சீரா இருக்கும். உங்களுக்கு போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. சொத்து சுகம் வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. இது சம்பந்தப்பட்ட கனவுகளும் நனவாகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அடுத்த அஸ்தம் நட்சத்திரம். குரு பகவானுடைய பார்வையினால உங்க மறைந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது. தொழில்ல போட்டியாளர்களை எல்லாமே வெல்லக்கூடிய நிலையை உண்டாக்கி குடுக்குறாரு. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்பட போகுது. புதிய ஒப்பந்தங்கள கையெழுத்து போடுறப்ப மட்டும் கவனம் தேவை. அதே மாரி ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிசினஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கை அவசியம். அடுத்து சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். துணிச்சலுடன் செயல்படுவீங்க. புதிய சொத்து சேரும். குரு பகவானுடைய அருளாசினால நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நெனச்ச வேலையை நெனச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலயும் ஒத்துழைப்பு கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். இப்போ நட்சத்திர பலன்களுமே வந்துட்டு அருமையா இருந்துச்சு. இத தாண்டி உங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துட்டோம்னாக்கா, பரிகாரம். அனுதினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகரிக்கும். 2வது பரிகாரம். வெள்ளிக்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. மாலை நேரத்துல வீட்ல விளக்கேற்றி வைத்து அபிராமி அந்தாதியை படிப்பதன் காரணமா நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும். 3வது பரிகாரங்க. தினமுமே பெருமாளை வணங்க வறுமை நீங்கி வாழ்வு வளம் பெறும். பகை விலகும். எதிர்ப்புகள் அகலும். இப்போ பொது பலன்கள் பார்த்தாச்சு, நட்சத்திர பலன்கள் பார்த்தாச்சு, பரிகாரங்களும் பார்த்தாச்சு. திரும்பவும் உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது பார்த்துடலாமா? உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட இணைந்திருக்கிறது உங்க தோஷத்தை குறைக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன், சனி இவங்களுடைய இணைவு சிறப்பான விஷயம். இந்த 6ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய இடம்.
ஸோ நன்மைகள் மட்டுமே நடக்கும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகுது. கடன் சுமைகள் குறையுது. எல்லா தொழில்களுமே சிறப்பா நடக்கும். சுறுசுறுப்பு அதிகமாகும். காரிய தடைகள் விலகுது. வருமானம் போதிய அளவுக்கு கிடைக்கும். திருமண வரன் கைகூடும். திருமணத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது. பொது வாழ்க்கையில கௌரவம் அதிகமாகுது. அடுத்த கவனமா இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தோம்னா, கன்னிராசி ஆண்களா இருக்க பெண்களாலையும், பெண்களா இருக்க ஆண்களாலையும் கெட்ட பெயர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கவனமா இருங்க. அதே மாரி பிரச்சனை ஒண்ணு வருது அப்படின்னா, அது மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா தான் வரும். மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாத சிந்தனை. ஒரு மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்றத விட்டு நெகட்டிவா அதிகமா திங்க் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இடம் குடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதே மாரி மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் தாங்க. இத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும். மத்தபடி கன்னி ராசி கவலை இல்லாம இருக்கலாம். அந்த அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு ஆரம்பத்துல எப்படியோ, ஆனா இப்போ வந்துட்டு அழகா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உங்களுக்கு நல்லத மட்டுமே பண்ணணும். கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மகிழ்ச்சிய மட்டுமே கொடுக்கணுன்ட்டு ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. புரியுதுங்களா? கரெக்ட்டா பயன்படுத்துங்க. வாழ்க்கை சிறக்கும். வாழ்வு செழிக்கும். வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெரிய துணையே பெருமாள் துணைதாங்க. புரிஞ்சுக்கோங்க.